Hello students, 10th English first midterm examsலாம் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் படிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பேராகிராஃப் கொஷின்ஸ்லேருந்து 2 மார்க் கொஷின்ஸ்லேருந்து கிராமர்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் எதெல்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் ஜூலை மந்த் போர்ஷன் தான் உங்களுக்கு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட். ஸோ his first flight, life, the tempest, the night the ghost got in, the grumble family, zigzag. So இந்த லெசன்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1 பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 2ல why did the seagull fail to fly? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ரிப்பீட்டடாக லாஸ்ட் இயரில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களோ ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இது லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின். C and D. What was the first catch of the young seagull's older brother? What did the young seagull manage to find in his search for food on the ledge? கொஷின் ரீட் பண்ணால் வீடியோ லென்த்தியாக போகும். ஸோ நான் கொஷின் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஷேட் பண்ணியிருக்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா 4th பேஜில் F, அதை நல்லா படிங்க. அதுக்கடுத்தது I, how did the bird feel when it started பார்த்துக்கோங்க. அடுத்து H, did the mother, பேஜ் நம்பர் 4ல் did the mother bird, H கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாசரியில் நான் ஷேட் பண்ணதை ஃபுல்லாகவே படிங்க. இது எல்லாமே உங்களுக்கு சினானிம்ஸில் படிக்கணும். இதோட ஆப்போசிட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஈஸியாக வந்து ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு தமிழ் மீனிங் தெரிஞ்சு அதில் நீங்கள் இங்கிலீஷோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சினானிம்ஸ், 2 ஆன்டனிம்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். 2 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஹவ் வாஸ் த யங் சீகல்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு ஃப்ளை? அடுத்து செகண்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். 4th கொஸ்டின் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கேட்குறாங்க. 6th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்வென்ட் பை த யங் சீகல் டு ஓவர் கம்ஸ் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். ஸோ இந்த லெசனில் ப்ரோஸில் உங்களுக்கு இந்த பேராகிராஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 6th, பேஜ் நம்பர் 6ல். அடுத்தது ஒக்காபுலரியில் பாருங்கள், உங்களுக்கு பார்ட் ஆஃப் ஸ்பீச், நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள் டி இருக்கு இல்லையா? ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ், ஓன், ஸோ இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் வேர்ட்ஸ், ஸோ இதுவுமே F, அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேட்டிருந்தாங்க. இதேமாதிரி கான்வர்சேஷன் இதையும் பாருங்கள், இதுவுமே வந்து சப்போஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஒரு ரிவைஸ் கொடுத்துங்க. டாப்பராக இருக்கவங்க அதை பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 8ல் இருக்க கான்வர்சேஷன். ஓகே, அதுக்கு அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 9ல் இருக்கு இல்லையா? அட்வர்டைஸ்மெண்ட் கன்ஃபார்ம் 5 மார்க்ஸில் வந்துடும். அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரையும் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும்னு இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள், அதோட ரூல்ஸு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, மாடல் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்தது அவங்களே வந்து ஒரு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில், 2 கொஷின். ஹோம் அப்ளையன்சஸ், ஆடி சேல், இது வந்து பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இதை படிங்க. அடுத்து மொபைல் கேலக்ஸி ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் மிட்டமில் கேட்டிருந்தாங்க, நிறைய டிஸ்ட்ரிக்டில். ஸோ ரெண்டுமே பார்த்துக்கோங்க, இந்த எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க, புரிஞ்சுதுங்களா? அடுத்து ரிப்போர்ட் ரைட்டிங், அதோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட் ரைட்டிங்க்கு உங்களுக்கு சாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே, இதுவுமே எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது அதிலே உங்களுக்கு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் டே, ஸ்கூல் பீப்புள் லீடர், அதுக்கடுத்தது சயின்ஸ் ஃபோரம் ஆஃப் யுவர் ஸ்கூல், இது எல்லாமே 3மே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் திரும்ப இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. குவார்டர்லி, ஆஃபர்லியுமே இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். அடுத்து கிராமர் பார்ட்டில் பேஜ் நம்பர் 12ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெக்டிஃபைங் த எரர் இன் த யூஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குல்ல? ஸோ மாடல் கண்டிப்பாக படிக்கணும், அது இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து C, இதுவுமே வந்து சூட்டபிள் மாடல்ஸ், இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட், இதுவுமே எக்ஸாம்ஸ்க்கு வருது. அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த மாடல்லே வந்து உங்களுக்கு கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டயலாக்ஸ் அண்ட் சப்ளை அப்ரோப்ரியேட் மாடல்ஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட கான்வர்சேஷன் போல், பேசஞ்சர், கண்டக்டர், வாணி, யோகா, சேல்ஸ்மேன், கஸ்டமர், நீலா, பிரீத்தி, அதுவும் படிச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 14ல்
உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்டென்ஸ் டு த அதர் வாய்ஸ், அது இம்பார்ட்டன்ட். பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது பேஜ் நம்பர் 14, 15 எல்லாமே ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள். சரிங்களா? எது கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு பேசிவ் வாய்ஸ், பேஜ் நம்பர் 16ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதையுமே படிங்க. அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து லைஃப் போயம், உங்களுக்கு 2 யூனிட்ல, ஃபர்ஸ்ட் யூனிட்ல தான் மெமரி போயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த போயம் வரும். போயமுக்கு 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அழகாக. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல 3 மார்க்ஸ் கேட்குறாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல 4 மார்க்ஸ் கேட்குறாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி கேட்டாலும் நீங்கள் அதை அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. போயமுக்கு பக்காவாக ரெடி ஆகிடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாசரி, போயமோட கிளாசரி, சினானிம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து போயமில் பொறுத்த வரையும் பேஜ் நம்பர் 18ல ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ், அந்த போயமோட லைன் கொடுத்துட்டு அதோட கொஷின்ஸ் கேட்குறாங்களே, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் கொஷின் நம்பர் 1, 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 4th 1, 5th 1, 7th 1 ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஹென்ரி வேன் டைக், இந்த கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பியில் டிஸ்கிரைப் த ஜேர்னி ஆஃப் த லைஃப், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போயமில் கண்டிப்பாக இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெம்பஸ்ட் சப்ளிமெண்ட்ரி ரீடர். சப்ளிமெண்ட்ரி ரீடர்னா நீங்கள் வந்து ஸ்டோரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியில் உங்களுக்கு ஹிண்டாகவும், டெவலப் த ஹிண்ட்ஸாகவும் கேட்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஷின்ஸ் மாதிரியும் கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் உங்களுக்கு அந்த ஸ்டோரி நீங்கள் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் அதே மாதிரி உங்களுக்கு இந்த கோக்ரண்ட் ஆர்டர் இருக்கும் இல்லையா? ஸோ அதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பேராகிராஃபும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கோக்ரண்ட் ஆர்டர், கரெக்டான ஆர்டரில் அதை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ முதல்ல அந்த ஸ்டோரி தெரிஞ்சால் தான் இதை அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ புக்கில் இருக்கிறது அப்படியே வரும்னு சொல்ல முடியாது. கோக்ரண்ட் ஆர்டர் பொறுத்தவரையும் வேறு சென்டென்ஸும் கொடுத்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ ஸ்டோரியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு யூனிட் 2ல் ப்ரோஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 30ல் கொஷின் நம்பர் A-B, வேர் வாஸ் த ஆத்தர் வென் ஹி ஹியர்ட் த நாய்ஸ், வாட் டிட் த நரேட்டர், ரெண்டுமே படிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டிஸ்ட்ரிக்டில் அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. அதே போல் பேஜ் நம்பர் 31ல் கொஷின் நம்பர் D, ஹூ வேர் த நரேட்டர்ஸ் நெய்பர்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 32ல் F கொஷின், வாட் டிட் த போர்ட்வெல்ஸ், அது பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 33ல் G கொஷின், வாட் வாஸ் த கிராண்ட் ஃபாதர் வியரிங், அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 34ல் J கொஷின், வாட் மேட் த ரிப்போர்ட்டர் கேஸ் அட் த ஆத்தர், அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது கிளாசரி, கிளாசரி பேஜ் நம்பர் 34ல் இருக்க கிளாசரி எல்லாமே படிங்க. இது சினானிம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஆப்போசிட்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆன்டனிம்ஸ் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து 2 மார்க் கொஷின்ஸை பொறுத்தவரைக்கும் கொஷின் நம்பர் 2, 3, 5 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக எல்லா டிஸ்ட்ரிக்டில் இதை கேட்டிருந்தாங்க. 5 பார்த்துட்டிங்களா? அடுத்து 6, 7, 8 இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு டீட்டெயில், டிஸ்கிரைப் த ஃபனி இன்சிடென்ட் காஸ் த கன்ஃபியூஷன் இன் த ஹவுஸ். ஸோ ப்ரோஸ் 1 இல்லை யூனிட் 1லேருந்து ப்ரோஸில் பேராகிராஃப் கேட்கலாம், இல்லை யூனிட் 2லேருந்து ப்ரோஸ் பேராகிராஃப் கேட்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா கஷ்டமாயிடும். அதே மாதிரி ஷூட்டபிள் ப்ளூரல்ஸ் ஃபார்ம்ஸ், இது நான் நல்லா பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் D. அதுக்கு அடுத்தது 36ல் எதுவும் படிக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 40ல் கிராமர் பார்ட்டில் உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஆர்டிகல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 2 மார்க்ஸுக்கு ஆர்டிகல்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கான்வர்சேஷன் மாதிரி கேட்டாலும் அட்டன் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ படிக்கிறது மிட் டேர்முக்கு மட்டும் இல்லைங்க, குவார்ட்டர்லி, பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிப்போசிஷனல் ப்ரேசஸ், ஸோ இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரிப்போசிஷனோட மீனிங் அதோட எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்காங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே இந்த காலமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சியும் ரெஃபர் த டிக்ஷனரி டு find out the meaning, சரிங்களா? ஸோ டியூ டுனா as a substitute for, except forனா in the interest of. ஸோ இதோட ப்ரிப்போசிஷனோட மீனிங் என்ன அப்படின்றத நல்லா கரெக்ட் மீனிங்கை பார்த்துக்கோங்க, அதோட ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து D கொஷினும் படிங்க. இதெல்லாம் கிராமரில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈயும் படிச்சுக்கோங்க. ப்ரிப்போஷனல் ப்ரேசஸ்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிரம்பிள் ஃபேமிலி, இதில் வந்து மெமரி கிடையாது உங்களுக்கு. ஸோ இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு பேராகிராஃப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிரம்பிள் ஃபேமிலி நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. கிளாசரி நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து போய்டிக் லைன் கொடுத்து கொஷின்ஸ் கொடுத்து அதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க இல்லையா? ஸோ கொஷின் நம்பர் 1, 2
இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 5, 6 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா கிரம்பிள் ஃபேமிலி அண்ட் தர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அதர் ஃபோக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. குவார்டர்லி பப்ளிக் எல்லாத்துலேயுமே இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். சரிங்களா? ஸோ 3 கொஷின்ஸ் இருக்கேன்னு பார்க்க வேண்டாம். ஒரு போயம் அப்படி எடுத்தோன்னா அதோட வந்து காமனான ஒரு ஸ்டோரியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வச்சு ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அது போயமாக இருந்தாலும் சரி, ப்ரோஸாக இருந்தாலும் சரி. ஜிக்ஸாக் அடுத்தது சப்ளிமெண்ட்ரி ரீடரில் கோக்ரண்ட் ஆர்டர் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டெவலப் த ஹிண்ட்ஸ் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து பேராகிராஃப் கொஷின்ஸும் கேட்குறாங்க. ரேர் தான் வந்து பேராகிராஃப். 99% டெவலப் த ஹிண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதோட ஸ்டோரியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஸ்டோரி நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டோரி தெரிஞ்சால் தான் நம்ம அட்டன் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் நரேட் த ஸ்டோரி ஆஃப் ஜிக்ஸாக்ஸ் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. டெவலப் த ஹிண்ட்ஸ்லேயுமே கூட மேக்ஸிமம் இதெல்லாம் நிறைய கேட்குறாங்க. ஓகேங்களா? வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.